முத்துவின் வின்எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. தமிழ்நாடு மற்றும் 20 மாநிலங்களில் முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் நாளை மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் ஓய்கிறது. வரும் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் 102 தொகுதிகளில் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் வேட்பாளர்கள் தீவிரம். தமிழ்நாட்டில் உள்ள திரையரங்குகளில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் ஏப்ரல் 19ஆம் தேதியன்று காலை மற்றும் மதிய காட்சிகள் ரத்து. வாக்காளர்கள் முழு அளவில் வாக்களிப்பதை ஊக்குவிக்கும் வகையில் திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் நடவடிக்கை. நாளை மாலை 6 மணிக்கு பிரச்சாரம் ஓய்ந்த பின்னர் நேரடியாகவோ சமூக வலைதளங்கள் வாயிலாகவோ பரப்புரையில் ஈடுபடக்கூடாது. மீறினால் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. அரசியலமைப்பு சட்டத்தை பாஜக மாற்றப்போவதாக எதிர்க்கட்சியினர் பொய்யான தகவல்களை பரப்புவதாக பிரதமர் மோடி பேச்சு. புனிதமான அரசியலமைப்பு சட்டத்தை அவர்கள் அரசியலுக்காக பயன்படுத்தி வருவதாகவும் குற்றச்சாட்டு. அயோத்தி ராமர் கோவில் விழாவுக்கான அழைப்பை நிராகரித்த இந்தியா கூட்டணியினர் ராமரை அவமதித்து வருவதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. சனாதன தர்மத்திற்கு எதிராக பேசியவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள் என்றும் கயா பொதுக்கூட்டத்தில் பேச்சு. வடசென்னையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாகன பிரச்சாரம். கொளத்தூரில் வீதி வீதியாக சென்று திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமிக்கு வாக்கு சேகரித்தார். கொளத்தூர் வாக்காளர்களிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கி வாக்கு சேகரித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மேலதாளங்கள் முழங்க நடன நிகழ்ச்சிகளுடன் உற்சாக வரவேற்பு. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரித்து பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா ரோட் ஷோ. வழி நெடுகிலும் மலர்களை தூவி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. வாக்குப்பதிவு இயந்திரத்தால் கள்ள ஓட்டு முறை தடுக்கப்பட்டுள்ளதாக திருப்பூர் மாவட்டம் கே. ஐயம்பாளையத்தில் அண்ணாமலை பேட்டி. வரும் தேர்தலில் தோல்வியடைந்த பிறகும் இந்தியா கூட்டணி கட்சியினர் வாக்கு இயந்திரத்தை தொடர்ந்து விமர்சிப்பார்கள் எனவும் கருத்து. இந்தியாவை பொறுத்தவரை வாக்குச்சீட்டிலிருந்து இவிஎம் மிஷினுக்கு நம்ம மாறிட்டோம். இன்னைக்கு தோற்கக்கூடிய கட்சிகள் ஒரு காரணத்தை தொல்லாயிட்டே தான் இருப்பாங்க. 2024 படுதோல்வி அடைந்த பிறகும் கூட இந்தி கூட்டணி ஒரு காலத்தை தொடராக தான் போறாங்க. ஸோ இது ஒரு பூல் ப்ரூஃப் மெக்கானிசம். இது வேகமாக அன்காம்ப்ளிகேட்டட், முதல்ல மாதிரி பூத் கேப்சரிங் இல்லை, கள்ள ஓட்டு போடுறது கிடையாது. இதெல்லாம் தெரியும். ஓட்டுச்சீட்டு இருக்கும்போது என்னெல்லாம் நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். தேர்தலுக்கு 2 நாட்களுக்கு முன்பு மின்சாரத்தை துண்டித்துவிட்டு ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் டெக்னிக்கை திமுக பின்பற்றுவதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. தங்கத்தையே கொண்டு வந்து கொட்டினாலும் மக்கள் தம் பக்கம்தான் இருப்பார்கள் என்றும் பிரச்சாரத்தின் போது பேச்சு. திமுக பாத்தீங்கன்னா கடந்த 20 வருஷமா ஒரே டெக்னிக் தான். நம்ம அப்படியே வெயில்ல அப்படியே போய் பிரச்சாரம் பண்ணி ஊரா போய் மக்கள்கிட்ட போய் கேட்போம், நீங்களும் எங்க மேல நம்பிக்கை வைப்பீங்க. கடைசி 2 நாள் பாத்தீங்கன்னா கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு பணத்தை கொடுத்துருவோம் இல்லைங்களாமே. சூழல் பகுதியில் இப்போ 80% கொடுத்துட்டான். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, இந்த முறை தங்க சுதங்கத்தையே கவிழ்த்தினாலும் கூட தாய்மார்கள் அண்ணாமலையின் பக்கம் இருப்பார்கள் என தெரியும். சென்னை சிந்தாதிரிப்பேட்டை வேளச்சேரி இடையே இயக்கப்படும் பறக்கும் ரயிலில் தமிழிசை சவுந்தரராஜன் வாக்கு சேகரிப்பு. எம்பியாக தேர்வானால் பறக்கும் ரயில் வழித்தட ரயில் நிலையங்களில் மால்கள், உணவகங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்குறுதி. அந்த தொகுதிக்கு உட்பட்ட என்னென்ன இடங்களை ஆக்கப்பூர்வமாக எப்படி நாம பயன்படுத்தணும் அப்படின்றதான் என்னோட எண்ணம். இப்ப இங்க பாருங்க, இவ்வளவு இடம் சென்னையோட இதய பகுதியில அதை நம்ம பயன்படுத்தலாம். அம்மா உணவகம் மாதிரி மோடி உணவகங்கள் 5 ரூபாய்க்கு டிக்கெட் எடுக்கிறாங்க, 5 ரூபாய்க்கு உட்கார்ந்து சாப்பிட்டு போலாம்ல. அது மாதிரி இடங்கள் ஏற்பாடு பண்ணலாம். அவங்களுக்கு இலவசமா சில விஷயங்கள் கொடுக்கலாம், தண்ணி வசதி வைக்கலாம். இதெல்லாம் நான் பார்த்து செய்வேன். ஓட்டுக்கு 1 ரூபாய் கூட கொடுக்கவில்லை என கலைஞர் சமாதியில் திமுகவினரால் சத்தியம் செய்ய முடியுமா என சீமான் கேள்வி. சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்காமல் பணப்பட்டுவாடா செய்து வருவதாகவும் மதுராந்தகம் பரப்புரை கூட்டத்தில் விமர்சனம். சத்தியம் பண்ணுவோம், ஓட்டு காசு கொடுக்க நான் வென்று காட்டுவேன். ஓட்டுக்கு காசு கொடுக்காம வென்று காட்டுவேன்னு சொல்லுங்க.
வாக்காளர்களை 300, 500, 1000 ரூபாய் என விலை பேச பிற கட்சிகள் முயற்சிப்பதாக டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. தம்மால் கொடுக்க முடியாது என்று இல்லை, ஆனால் மக்களுக்கு பல்வேறு உதவிகளை ஏற்கனவே செய்துள்ளதாகவும் தேனியில் பேட்டி. நாம் போய் ஓட்டுக்கு மற்றவங்க மாதிரி பணத்தை கொடுத்து என் சொந்த பந்தங்களாக நினைக்கிறவங்களுக்கு 300, 500, 1000 கொடுத்து ஓட்டு வாங்குவது எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. அதற்காக வாக்களிக்க மாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும். ஏன்னா மீண்டும் நான் வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இங்க இருந்தது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். நான் போகும்போதும் அவங்க சொல்றது இந்த முறை உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம், எனது வெற்றியை எதிரிகளால் ஒன்று செய்ய முடியாது. ஆனா இது ஒரு தப்பான முன்னுதாரணம். இதை நான் என்னைக்கு செய்வேன். ஆவடி அருகே துப்பாக்கி முனையில் நகைக்கடை உரிமையாளரிடம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் ஆந்திராவுக்கு விரைந்தது தனிப்படை போலீஸ். சிசிடிவி காட்சிகளில் கொள்ளையர்கள் பொன்னேரி வழியாக காரில் தப்பிச் சென்றது தெரிய வந்ததால் ஆந்திராவில் தேடுதல் வேட்டை. சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற சித்திரை தேரோட்டம். ஓம் சக்தி பராசக்தி என்ற பக்தி கோஷங்களுடன் தேரை வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள். விஜயவாடாவில் பரப்புரையில் ஈடுபட்ட ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி மீது கல் வீசிய விவகாரம். முக்கிய குற்றவாளி என கருதப்படும் சதீஷ்குமார் மற்றும் அவரது நண்பர்கள் 4 பேர் கைது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 54,960 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 6,870 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. காங்கயம் முத்துவின் வின் எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.